கிருபை குறித்த ஒரு தொடர் போதனை கொடுத்து வருகிறோம். இந்த தொடர் போதனைக்கு பெருகிற கிருபை என்று தலைப்பை கொடுத்திருக்கிறோம். இந்த தலைப்பு ரோமர்களது நிருபம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வருகிறது. பவுல் கூறுகிறார், பாவம் பெருகின இடத்திலே கிருபை இன்னும் அதிகமாய் பெருகிற்று என்று. இந்த அர்த்தம் என்ன? அதாவது பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் புகுந்து தாண்டவமாடி ஆதிக்கம் செலுத்தி எல்லாத்தையும் கெடுத்து நாசமாக்கி சீரழிக்கிறது. கர்த்தர் கிருபையை கட்டவிழ்க்கிறார் ரட்சிக்கும் போது. அதனால தான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இருக்குது. கிருபை உள்ள வருது, பாவத்தை எதிர்கொள்ளுகிறது. ஆனால் கிருபை பாவத்தை காட்டிலும் வலிமையானது, இன்னும் அதிகமாய் பெருகக்கூடியது. அதுதான் பவுல் சொல்கிறார். அப்படி இருக்கிறதுனால பாவத்தை மேற்கொண்டு பாவம் சீரழித்தது கெடுத்ததையெல்லாம் சரியாக்கி அந்த விசுவாசியை அற்புதமான ஆசீர்வாதமான ஒருவனாக கர்த்தருடைய கிருபை உண்டாக்குகிறது, அவனை உருவாக்குகிறது. அப்போ ரட்சிப்பை குறித்தும் கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்தும் உள்ள ஒரு போதனை. இது ரொம்ப முக்கியமான ஒரு போதனை. ஆனால் இன்றைக்கு கிருபை குறித்து போதிக்கும்போது நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. அப்போ நியாயப்பிரமாணத்தை நீங்கள் மட்டுப்படுத்துகிறீர்களா, குறை சொல்லுகிறீர்களா, நியாயப்பிரமாணம் வேணாங்கிறீங்களா? ஏன்னா அப்படி சிலர் சொல்கிறாங்க. கிருபையை போதிக்கிறவர்கள் நியாயப்பிரமாணத்தை தள்ளுகிறவர்கள், வேண்டாம் என்று வெறுக்கிறவர்கள், நியாயப்பிரமாணத்தை மரியாதை கொடுக்காதவர்கள், பழைய ஏற்பாட்டையை பெருசாக மதிக்காதவர்கள், இப்படியெல்லாம் சில குழப்பங்கள் அங்கே உலகத்தில் இருக்கிறத பார்க்குறோம். இந்த ரெண்டு கேம்ப்ஸ் எதிரும் புதிருமா இருந்து குறை சொல்கிறது இன்றைக்கி இல்லை, இயேசுவின் காலத்திலேருந்தே இருக்குது. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது நியாயப்பிரமாணத்தை மதிக்காதவர் என்று அவருக்கு பேர். அதாவது ஓய்வு நாளை குறித்த கட்டளைகளெல்லாம் அவர் மதிக்கலை ஆக்கும். மோசே நியாயப்பிரமாணத்துக்கு எதிரானவர் என்று அவருக்கு பேர். அதன் பிறகு பேதுரு, யோவான், அப்போஸ்தலன் பவுல் போன்றவர்கள்லாம் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த போதும் அந்த ஆதி திருச்சபையிலே இந்த குற்றஞ்சாட்டு இருந்ததுனால தான் முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்டான். என்ன முன்வைக்கிறார்கள், என்ன குற்றஞ்சாட்டை முன்வைக்கிறார்கள்? மோசேயின் போதனைகளை அழிக்க வந்த இயேசுவை இவர் பிரசங்கிக்கிறான் என்று தான் முன்வைக்கிறார்கள். பவுல் பிரசங்கம் பண்ணும்போதும் அவருக்கு ஞாபகம் வருது, யூதர்கள் இப்படி சில கேள்விகள் எழுப்புவார்களே, நியாயப்பிரமாணத்தை நம்ம மட்டுப்படுத்தணும்னு நினைப்பார்களேன்னு சொல்லி தான் அவர் போதிக்கும் போது கூட விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா என்று கேள்வி அவரே கேட்குறாரு. ஏன்னா அவங்க கேட்பாங்கன்னு தெரியும். ஏன்னா கிருபையை போதிக்கும் போது நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறது போல தெரியும். ஏன்னா கிருபையை போதிக்க வேண்டிய விதத்தில் போதித்தால் நியாயப்பிரமாணத்தை அவமாக்குறது போல தெரியும். பெரிய போதகர் அவர் சொல்கிறாரு, கிருபையை போதிக்க வேண்டிய விதத்தில் போச்சா நியாயப்பிரமாணத்தை அவமாக்குறது மாதிரி தெரியும். நியாயப்பிரமாணத்தை அவமாக்குறது மாதிரி தெரியலன்னா நீ கிருபையை சரியாக போதிக்கலன்ற. அதனால் பவுல் அப்போஸ்தலன் கிருபையை குறித்து போதிச்சுட்டே வர்றாரு. 3ஆம் அதிகாரத்தில் போதிச்சுட்டே அவருக்கே சந்தேகம் ஆகிடுது. ஐயோ, இவங்க எப்படி நினைப்பாங்களே, கேள்வி கேட்பாங்களே, நம்ம நியாயப்பிரமாணத்தை குறை சொல்லிட்டோன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு 3:31 விசுவாசத்தினால நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமோ? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. இயேசு சொன்ன மாதிரியே சொல்கிறார், அழிக்க வரல, அதை நிறைவேற்ற வந்தேன்னு சொன்னார் இல்லையா? அதே மாதிரி இவரும் சொல்கிறார். இவங்கெல்லாம் எதிரி கிடையாது பாருங்கள், ஆனால் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டார்கள் என்பது அர்த்தம். அப்போ முதல் நூற்றாண்டு சபையில் யூதர்கள் புறஜாதிகள்லாம் இருக்கிறாங்க. பிரசங்கங்கள்லாம் முக்கால்வாசி பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் பிரசங்கம் பண்ணப்படுகிறது. எப்படி எல்லாத்தையும் இயேசுவை குறித்து எல்லாத்தையும் பழைய ஏற்பாடு முன்னறிவித்தது, நியாயப்பிரமாணமெல்லாம் வெளிப்படுத்தினது, இயேசு வண்டையில் நடத்தினது, அந்த இயேசு எல்லாத்தையும் நிறைவேற்றினாருங்கிறதெல்லாம் போதிச்சிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாம் விளங்கியிருக்கும். ஆனால் ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள என்ன கேள்வினா, சரி நியாயப்பிரமாணம் யாரையும் நீதிமானாக்க வரலைங்கிறத போதிக்கிறீங்க, சரி அது வெறும் பாவிங்கிறத காட்ட வந்தது, நம்மெல்லாம் பாவிகள்ன்றதை காட்ட வந்தது, நம்ம யாரும் நம்ம ரட்சித்து கொள்ள முடியாதுன்றதை காட்ட வந்தது, ரட்சகர் தேவைங்கிறத காட்ட வந்தது, அந்த ரட்சகர் எப்படி ரட்சிப்பார்ன்றதை போதிக்க வந்தது. இதை நியாயப்பிரமாணம் போதிக்குது. போதிச்சு கிறிஸ்துவண்டை நடத்த வந்தது, கிறிஸ்துவண்டை நடத்திடுச்சு, கிறிஸ்துவே வந்துட்டார். இப்போ வந்த பிறகு இனிமேல் நியாயப்பிரமாணம் தேவையா? கிறிஸ்தவ விசுவாசிக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் என்ன தொடர்பு, என்ன சம்பந்தம் இருக்குது? வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த கிறிஸ்டியன் பிலீவர் அண்ட் த லா ஆஃப் காட்? என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிற கேள்வி அவளுக்குள்ளே இருந்தது. ஏன்னா யூதர்கள்லாம் அந்த பின்னணியிலேருந்து வந்தவங்க, நியாயப்பிரமாணத்தின் பின்னணியிலேருந்து வந்தவங்க. இனிமேல் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம மேலே என்ன இருக்குது, நம்மோட தொடர்பு இருக்கா, நம்ம வேணான்னு தள்ளிடலாமா, இல்லை
இது தொடர்ந்து வச்சுக்கணுமா, தொடர்ந்து இதை கடைப்பிடிக்கணுமா, இல்லை தூக்கி எறிஞ்சிடலாமா, இது வேலை முடிஞ்சுதா, இது கதை முடிஞ்சுதா, இது வேலையை செஞ்சு முடிச்சிருச்சா, இனிமேல் என்னத்துக்கு நமக்கு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இல்லை தேவைன்னு இன்னும் சிலர் சொல்கிறாங்க. எது உண்மை அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதை போதிக்கிறதுக்காக தான் பவுல் ரோமர்லேயும் கலாத்தியர்லேயும் எல்லாம் அதை போதிக்கிறாரு. யோவானும் இங்கே அதை எடுக்கிறார். அதை மனசில் வச்சு தான் யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இங்கே ஆரம்பிக்கிறார் யோவான். இதை போன வாரம் பார்த்தேன். நான் உங்களுக்கு காண்பித்தேன். ஆமாம், நியாயப்பிரமாணத்துக்கும் விசுவாசிக்கும் இன்னைக்கும் தொடர்பு இருக்குது. நியாயப்பிரமாணம் ஒரு முக்கியமான சேவையை செய்து வருகிறது. கிறிஸ்துவ அண்டையில் நடத்திட்ட பிறகும் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ விசுவாசிக்கும் ஒரு முக்கியமான சேவையை செய்து வருது. என்ன சேவை? நான் உங்களுக்கு காண்பித்தேன். நியாயப்பிரமாணத்தை ஒரு விசுவாசி அறிந்து கொள்ளலைன்னா, கிறிஸ்தவ விசுவாசி அறிந்து கொள்ளலைன்னா, கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார், கிருபை என்னத்தை செஞ்சிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாது. நியாயப்பிரமாணம் எப்படி மனுஷனை குற்றஞ்சாட்டுது, ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்புகிறது, பாவத்தை வெளிப்படுத்துகிறது என்பதெல்லாம் புரிந்து கொள்ளலைன்னா, அது போதனையில் புரியலன்னா, கிறிஸ்து ஏன் சிலுவையில் மறிக்கணும், ஏன் ரத்தம் சிந்தணும், ஏன் அதன் மூலமாக பாவம் மன்னிப்பு உண்டாகுதெல்லாம் விளங்காது. ஏன்னா இது விளங்கணும்னா இது விளங்கணும். கிறிஸ்து கிருபை விளங்கணும்னா நியாயப்பிரமாணம் விளங்கணும். அதை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் விளங்க வேண்டும் என்பதை உங்களுக்கு காண்பித்தேன் நான் போன வாரத்தில். இன்றைக்கு அதை தொடர்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேட்போம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாசிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு இருக்கிற சம்பந்தம், இதை குறித்து தொடர்ந்து நாம் பார்ப்போம். இதை குறித்து 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அதில் முதலாவது காரியம், ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ரோமர் 10:4 எப்படியா வாசிக்கிறோம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். இது அர்த்தம் என்ன? கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அதிகாரம் முழுக்க அவர் அதை பற்றி இன்னும் அதிகமாக விவரிக்கிறார். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாலேயும் நிறைய அதை பற்றி தான் போதித்து கொண்டு வருகிறார். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா ரோமர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்கிறார். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவன் முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. என்ன சொல்ல வர்றாரு? நியாயப்பிரமாணம் பாவிங்கிற அறிவை உண்டாக்குது, அவ்வளோதான ஒழிய பாவியை நீதிமானாக்குகிறது இல்லை. பாவிங்கிற அறிவு நியாயப்பிரமாணத்தின் மூலமாக உண்டாகிறது அப்படிங்கிறார். எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது கிடையாது. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனமும் சாட்சியிடுகிறது. பழைய ஏற்பாடு முழுக்க வேறொரு விதமான நீதியை குறித்து சாட்சியிடுகிறது என்றாரு. நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது என்றார். அதை குறித்து பழைய ஏற்பாடு முழுக்க நம்ம வாசிக்கிறோங்கிறார். இதைத்தான் இவர் மிஸ் பண்ணியிருந்தார். பரிசேயராக இருக்கிற காலத்தில் பவுலே அதை மிஸ் பண்ணிட்டார். இவரே தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருந்தார். கடைசியில் தமஸ்குக்கு போகிற வழியில் இயேசுவால் சந்திக்கப்பட்டு கண் திறக்கப்பட்டு இதெல்லாம் புரிந்து கொள்ள அவருக்கு முடிந்தது. அவர் சொல்கிறாரு, அதாவது அந்த நீதி இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அதாவது இந்த நீதி என்னுடைய முயற்சியினால் என்னுடைய கிரியினால் நான் நீதிமான் ஆகிறது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் பேரில் விசுவாசம் வைக்கிறது மூலமாக நான் நீதிமானது ஆகிறது. அப்படிப்பட்ட ஒரு நீதி விசுவாசிக்கிற எவருக்கு அது பலிக்க. ஏன் அப்படி சொல்கிறாரு? யூதர்கள் புறஜாதிகள்னு இருக்கிறாங்க, எல்லாருக்கும் பலிக்கும்ன்றார். வித்தியாசமே இல்லைன்றார். வித்தியாசமே இல்லை, எல்லாரும் பாவம் செய்து. அங்கே எல்லாரும்ன்றது மறுபடியும் அதுக்காக தான் சொல்கிறார். யூதர்கள் மற்றும் புறஜாதியார் எல்லாரும், உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்போ விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக, அதை பற்றி தான் வாஸ்தவம் ரோமர் 3 விசுவாசிக்கிற எவனுக்கும் எப்படி நீதி உண்டாகிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவ நீதி அவனுக்கு கிடைக்கிறது. அது உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார்.
இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இனி நியாயப்பிரமாணத்தினால் தனக்கு நீதி உண்டாக எதிர்பார்த்து அதுக்காக பிரயாசப்படுறது கிடையாது. அந்த பிரயாசத்துக்கு முடிவு வந்துருச்சு. ஏன்னா இயேசு அதுக்கு முடிவாக இருக்கிறார். இயேசு வந்துட்டார் இல்லையா, இப்போ விலகி போச்சு. இயேசு தான் நம்ம நீதிமான ஆக்குகிறவர் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சுன்றார். ரோமர் 1ஆம் அதிகாரத்துலேயும் இதையே போதிக்கிறத பார்க்குற. ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இப்போ கவனிங்க, சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன்னா என்ன சொல்ல வர்றாரு? ரொம்ப பெருமைப்படுறேன் நான்ன்றார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி 17 விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. திருப்பியும் பாருங்க, அதே தான் பேசுகிறார். தேவ நீதி எப்படி உண்டாகும்? விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகும் நீதி இல்லை. நான் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி அதன்படி செய்கிறதுனால எனக்கு உண்டாகிற நீதி இல்லை. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அது சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இதைத்தான் ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக பவுல் கண்டுபிடிச்சார். சுவிசேஷத்தை குறித்து மேன்மை பாராட்டுறாரு. ஏன் வெட்கப்படுவதில்லைன்றாரு? ஏன்னா இந்த சுவிசேஷத்தில் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்றார். சுவிசேஷம் அதை வெளிப்படுத்துது, அது தேவ நீதியை, விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதியை எனக்கு வெளிப்படுத்தி காணுது. தான் சுவிசேஷத்தினுடைய சாராம்சம்ன்றார். இதுதான் சுவிசேஷ பிரசங்கம்ன்றார். ஆகவே தான் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்லுகிறார். இதுதான் அவரை மாற்றினது. யூத பரிசேயனாக இருந்த ஒரு மனுஷனை மாற்றினது இந்த சத்தியம்தான். நீதி என்னுடைய கிரியினால் வர்றதில்லை, என்னுடைய பரிசுத்தம் அல்ல, என்னுடைய முயற்சி அல்ல. நான் எவ்வளவு பெரிய நல்லவனாக இருந்தாலும் அதன் மூலமாக தேவன் கேட்கிற நீதி எனக்கு உண்டாக முடியாது. தேவன் வேற ஒரு நீதியை கேட்கிறார்ன்றது விளங்கிடுச்சு. பாருங்க, அதுதான் பிரச்சனை. பிரச்சனை என்ன? மனுஷகுலத்தின் பிரச்சனை என்ன? நீதி எங்கிருந்து கிடைக்கும்? தேவனுக்கு முன்பாக நம்மை நீதிமானாக்குகிறது எது? இதுதான் மனுஷனுடைய பிரச்சனை. யோபு அந்த காலத்திலேயே இந்த கேள்வியை கேட்டாப்புல பாருங்க. யோபு சொல்றாரு, இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? யோபு 25:4. மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படிங்கிறாரு. மார்ட்டின் லூத்தர் அந்த மாபெரும் போதகர் 500 வருஷத்துக்கு முன்னால் இந்த கேள்வியை கேட்டார். என்ன கேட்டார்? இந்த கொடூரமான தேவனாக இருக்கிறாரு அவருக்கு புரியாத காலத்தில் சொல்கிறாரு, தேவன் இவ்வளோ கொடூரமானவராக இருக்கலாமா? நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், உலகாலிலேயே நடந்து போகிறேன், முட்டி கால் தேயிற வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டேன், என் கிரியினால் எப்படியெல்லாம் நீதியை சம்பாதிக்க முடியும், எவ்வளோ நல்லவனாக இருக்க முடியுமோ நல்லவனாக இருந்து எல்லாம் பண்ணுறேன், ஆனால் உன்னுடைய நீதி அது அழுக்கும் கந்தையுன்றாரு. இவ்வளோ பண்ண பிறகு என் நீதிக்கு 1 மார்க் கூட போட மாட்டேங்கிறாரு, 0 போடுறாரு. கடவுள் என்ன கடவுள் இவர்? எனக்கு கொஞ்சமாவது மார்க் போட வேணாமா? எவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்துருக்கிறேன், எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கிறேன், அதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதா? இவர் வேற ஒரு நீதி எதிர்பார்க்கிறாருன்றாரு. என்ன நீதி எதிர்பார்க்குறாரு? அவர்கிட்ட இருக்குது நீதி, அந்த மாதிரி நீதி வேணுன்றாரு. அவர்கிட்ட இருக்கிற பரிசுத்தம், அந்த மாதிரி பரிசுத்தம் வேணுன்றாரு. அதுக்கு நான் எங்கே போவேன்? நான் கடவுளா? நான் சாதாரண மனுஷனாச்சே, அதை நான் எப்படி அடைவது என்று அங்கலாய்க்கிறார். இதே தான் பவுலுடைய பிரச்சனையை பாருங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், என்னை யார் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவாய்? எனக்கு யாரு இந்த நீதியின் வழியை காண்பிப்பார்னு கதறாரு. தான் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், அவர் காமிச்சிட்டார் எனக்கு எப்படி இந்த நீதி வருதுன்னு அப்படிங்கிறார். அப்போ எல்லாருடைய பிரச்சனையும் நீதி தேவைன்றது. என்ன நீதியை தேவன் கேட்குறாரு? அவர் ஸ்டாண்டர்டு வேறையா இருக்குது. எந்த மாதிரி நீதி அவர் கேட்குறாருங்கிறது நியாயப்பிரமாணத்தை வாசித்தா தான் தெரியுது. 10 கற்பனையை வாசித்து பாருங்கள். 10 கற்பனை கொடுக்கும்போது தேவன் சொன்னார் இல்லையா, இது செய்தால் நீ பிழைப்பாயினார். அன்னைக்கே என்ன பண்ணிருக்கணும்? மூங்கப்புறம் விழுந்து இந்த இஸ்ரவேல் ஜனமே விழுந்து, ஐயோ ஆண்டவரே நாங்கள் பாவிங்க, எங்களால் இவ்வளோலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் நான் நினைக்கிறேன், அவன்லாம் என்னை பார்த்துட்டு நான் வெறும் 10 தானா, நான் நினச்சேன் ஒரு 100-200 கொடுப்பாருன்னு. இது ரொம்ப சிம்பிள், செஞ்சு முடிச்சிடலாம், இது 10 தானே அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டான் பாருங்கள். அதை பார்த்தவன் அது விளங்கவே இல்லை அவனுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா முதல் 9 கட்டளைகள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பது. 10வது கட்டளை நீங்கள் செஞ்சீங்களா செய்யலையான்றது செய்கையை பற்றி அல்ல,
உள்ளத்தில் என்ன இருக்குதுன்றதை பற்றி இச்சியாதிருப்பாயாக. அதாவது விபச்சாரம் செய்ய வேண்டியதில்லை. ஒரு ஸ்திரீ இச்சியோடு பார்த்தாலே அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. கொலை செய்யணுன்றது இல்லை. சகோதரனை காரணமில்லாமல் அவன் மேலே கோபித்து கொண்டாலே, அவனை முட்டாள்னு சொன்னாலோ அல்லது ஒன்றுத்துக்கு உதவாதன்னு சொன்னாலோ கோவப்பட்டாலோ அப்போவே நரக அக்கினிக்கு ஏதுவானவன் அப்படியே இருக்குது. இப்படி வியாக்கியானம் பண்ணால் எப்படிங்கிறாங்க சிலர். அப்போ யார் தாங்க என்ன பண்ண முடியும்? அதை தான் பாயிண்ட்டாங்க. அப்போ யார் தான் நீதிமானாக இருக்க முடியும்? யாருமே நீதிமான் இல்லைங்கிறது நிரூபிக்கிறதுக்கு தானே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் தேவன் எதிர்பார்க்கிறார். அதாவது செஞ்சமா செய்யலையான்னு இல்லை, உள்ளம் பரிசுத்தமாக இருக்குதா, உள்ளத்தில் அந்த எண்ணெல்லாம் இல்லாமல் இருக்குதா, உள்ளத்தில் பரிசுத்தம் இருக்குதான்னு கர்த்தர் கேட்குறாரு. அதை யாராலையும் காட்ட முடியல, யாராலையும் கொண்டு வர முடியவில்லை. இதுக்கு எங்கே போகிறது அப்படிங்கிறாங்க எல்லாரும். அதுக்கு பதில் தான் கிறிஸ்து விசுவாசிக்கிறவனுக்கு நீதி உண்டாகும்படியாக நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறாருங்கிறது தான் பதில் அதுக்கு. அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் என்பதற்கு என்ன அர்த்தம்? ஏன் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்? நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கும்படியாக வந்தார். எப்படி சொல்கிறேன்? நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கும்படியாக வந்தார். ஏன்னா நியாயப்பிரமாணம் சில கோரிக்கைகளை வைக்கிறது, டிமாண்ட் பண்ணுது. இந்த மாதிரி பரிசுத்தம் இருக்கணும், இல்லைன்னா மனுஷன் கடவுளுக்கு முன்னால் ஏற்றுக்கொள்ளப்படவே முடியாது, நிற்க முடியாதுன்னுது. இந்த மாதிரி பரிசுத்தம் இருக்கணும், இல்லைன்னா அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டவன்னு சொல்லுது. அவன் மேலே கோபாக்கினை வந்து இறங்கும்னு சொல்லுது. இந்த மாதிரி பரிசுத்தம் இருக்கணும், இல்லைன்னா அவன் கண்டனம் பண்ணப்படுகிறான்றதை அறிவிக்கிறது. எல்லாரையும் பாவி என்று அறிவிக்கிறது. அதனால் 3ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள்ன்றாரு. நீதிமான் ஒருவனும் இல்லையேங்கிறாரு. அப்போ நியாயப்பிரமாணம் நீதிமான் ஒருவனும் இல்லைன்னு சொல்லுது, எல்லாரும் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக இருக்கிறார்கள்னு சொல்லுது, எல்லாம் பாவின்னு சொல்லுது, எல்லா மனுஷரும் தேவனுடைய தண்டனைக்குள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்லுது. அந்த தண்டனை என்னன்னு சொல்லுது? பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும், ரத்தம் செய்தது இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாதுங்கிறத நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதாங்க. பாவத்தின் சம்பளம் மரணங்கிறத நியாயப்பிரமாணம் அறிவிக்குது. இப்படி சொல்லுது இல்லையா? அதைத்தான் யோவான் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணம் மோசேயினால் வந்தது. என்ன சொல்கிறாரு? நியாயப்பிரமாணம் இந்த மாதிரி உயர்ந்த கோரிக்கைகளை வைக்கிற எந்த மனுஷனாலையும் பதில் சொல்ல முடியாத கோரிக்கைகளை வைக்கிற நியாயப்பிரமாணம், எந்த மனுஷனும் நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளை, பயங்கரமான கோரிக்கைகளை வைக்கிற நியாயப்பிரமாணம் மோசேயினால் வந்தது. நியாயப்பிரமாணம் மோசேயினால் வந்ததுன்றதை லேசாக நினச்சிக்காதீங்க. தான் சொல்கிறாரு, எந்த மனுஷனும் செஞ்சு நிறைவேற்ற முடியாத காரியங்களை கோரிக்கையாக வைக்கிற நியாயப்பிரமாணம் மனுஷன் பாவி என்று அறிவித்து அவனை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக்கி இப்படி அச்சுறுத்துகிற நியாயப்பிரமாணம் மோசேயினால் வந்தது. ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டானது. நியாயப்பிரமாணம் இதெல்லாம் கோருகிறது, இதுக்கு பதிலளிக்கும்படியாக தான் கிறிஸ்து வந்தார் அப்படிங்கிறார். இந்த நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கையை எந்த மனுஷனும் நிறைவேற்ற முடியல. எந்த மனுஷனும் நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்க, மனுஷனுக்காக அதை நிறைவேற்றி வைக்க, இவர் மனுஷனுக்காக அதை நிறைவேற்றி அதன் மூலமாக இவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் அவருக்குள்ள நீதிமான்களாக அறிவிக்கப்பட, மனுஷனுக்காக இவர் நிறைவேற்றி மனுஷனுடைய பிரதிநிதியாக இருந்து அதை இவர் நிறைவேற்றுவார். நிறைவேற்றிட்டு அவர் நிறைவேற்றி முடித்து செய்த காரியங்களை மனுஷனுக்கு இலவசமாய் கொடுக்குறாரு. அதன் மூலமாக நாமும் நீதிமான்கள் ஆகிறோம். இதுதான் சுவிசேஷம். பாருங்க, இதனுடைய இந்த அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்குது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். எந்த மனுஷனுமே நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளை வைக்கிறது நியாயப்பிரமாணம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது, தண்டனை அறிவிக்கிறது. மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் வந்தது, கிருபையின் சத்தியம் இயேசுவின் மூலமாக வந்தது. இது என்ன பண்ணுது? எந்த மனுஷனும் நிறைவேற்ற முடியாத கோரிக்கையை நிறைவேற்றும்படியாக இயேசு வந்தார். மனுஷனுக்காக அதை நிறைவேற்றி, அவர் நிறைவேற்றுறது மட்டும் இல்லை, அவர் நிறைவேற்றி முடித்து அந்த நீதியை இலவசமாக மனுஷனுக்கு கொடுத்து அவனை நீதிமானாக்குகிறார். ஒரு மனுஷன் பாவம் செஞ்சான், ஆதாம் பாவம் செஞ்சான். அவன் பாவம் செஞ்சதன் மூலமாக மனுவர்க்கமே பாவிகளானது. ஏன்னா அவன் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மேன்,
அவன் ஒரு பிரதிநிதி மனு வர்க்கத்துக்கு. இப்போ 2ஆம் ஆதாமாக, கடைசி ஆதாமாக, கடைசி மனுஷனாக வந்திருக்கிற இயேசு, இவர் கீழ்ப்படிதல்னாலே இப்போ இங்கே என்ன ஆகிறது? எல்லா மனுஷருக்கும் அவர் மூலமாக நீதி உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. இதை 2 விதத்தில் பண்ணுறார் இயேசு. பாருங்கள், நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறாருங்கிறது 2 விதத்தில் அதை பண்ணுறார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக எப்படி இருக்கிறாரு? 2 விதத்தில். ஒன்று, நியாயப்பிரமாணம் அந்த கட்டளைகளுக்கு, 10 கட்டளைகளுக்கு முழுமையான கீழ்ப்படிதலை கோருகிறது. முழுமையானன்னா அப்சல்யூட் ஒபீடியன்ஸ். 1 தவறுனாலும் எல்லாத்துலேயும் தவறலான் இருக்குது. அதனால் 90 மார்க் ஃபெயில் மார்க். 10 இருக்குது, 9ல் பாஸ் ஆகிட்டு 10ஆவதுல போச்சுன்னா போச்சு. அது 10ஆவதுல போயிடும் எல்லாருக்கும். 9ல் பாஸ் ஆகணுன்னா கூட 10ஆவது போயிடுமே. அதான 10ஆவது கட்டளை. அதான் 7ஆம் அதிகாரத்தில் ரோமரில் அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். அதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் பிரமாணமே எனக்கு விளங்குச்சுன்றார். அவர் நினச்சிட்டு இருக்காரு நம்ம 90 மார்க்ஸ் எடுத்துருக்கோம், நம்ம ஏ கிரேடு வாங்கிட்டோம் அல்லது ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கோம்னு நினச்சிட்டு இருந்தார் அவர். கடைசியில் தான் தெரியுது ஃபெயிலுன்னு. சரி, 1ல் தவறுனாலும் எல்லாத்துலேயும் தவறுனேன் அப்படிங்கிறாரு. அதான் நியாயப்பிரமாணம். அப்படிப்பட்ட நியாயப்பிரமாணம் பர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸை கேட்குது. பூரண கீழ்ப்படிதல், பரிபூர்ணமாக. இதை யாராலையும் கொடுக்க முடியல. இது நம்முடைய பிரதிநிதியாய் மனுஷனாக மாம்ச ரூபத்தில் மாம்சமும் இரத்தமும் எலும்பும் உள்ள சரீரத்தோடு ஆதாமை போல கடைசி ஆதாமாக இவர் அவன் சொதப்புனா இவர் நமக்காக வெற்றியை சம்பாதித்து தந்தார். கெடுக்காமல் நம்மளை பாவத்தில் மூழ்கடிக்காமல் மேலும் அந்த பாவத்திலிருந்து மீட்கும்படியாய் வந்தவர் நியாயப்பிரமாணத்தை முழுமையாய் நிறைவேற்றுகிறார். அது சொல்கிறதெல்லாம் செய்கிறது மட்டும் இல்லை, அது எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, உள்ளத்திலே பரிசுத்தம் என்கிற அந்த டிமாண்டையை நிறைவேற்றுகிறார். உள்ளத்திலையும் சரி செய்கையிலும் சரி எந்த குற்றமும் அவரிடத்தில் கிடையாது. பூர்ணமாய் நிறைவேற்றுகிறார். பர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸ் கொடுக்குறார். 2வது, இன்னொரு காரியம் தேவைப்படுது. பாவம் செஞ்சுட்டான் மனுஷன், நியாயப்பிரமாணத்தை மீறிட்டான் இல்லையா, அதுக்கு தண்டனை நியாயப்பிரமாணம் அறிவிக்குது. நியாயப்பிரமாணம் தண்டனை அறிவிக்கிறதுனால அந்த தண்டனையை கண்டிப்பாக மனுஷனுக்கு அதை கொடுத்தாகணும். அப்படிதான் சட்டம், கர்த்தருடைய சட்டம் அது. அப்போ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட மனுஷன் தண்டிக்கப்பட வேண்டும். இவர் என்ன பண்ணார்? பூரண கீழ்ப்படிதலை காமிச்சது மட்டும் இல்லை, நியாயப்பிரமாணம் மனுஷனுக்கென்று கொடுக்குற அந்த தண்டனை இருக்குது பாருங்கள், அறிவித்திருக்கிற அந்த தண்டனை, பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்கிற அந்த தண்டனை, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்கிற தண்டனை, அதை தன் மீது ஏற்றுக்கொண்டார். எல்லா மனுஷருக்கு பதிலாக ஒரு மனுஷன், ரெப்ரசன்டேட்டிவ் மேன், தான் மேலே ஏற்றுக்கொண்டார். அதை சுமந்து தீர்த்தார். இப்படி 2 விதத்தில் அதை நிறைவேற்றி இருக்கிறார். இந்த விதத்தில் தான் அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப பெருசாக மேன்மை பாராட்டுறார். பாருங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 7 முதல் 9 வசனங்களில் பார்த்தீங்கன்னா அதை குறித்து மேன்மை பாராட்டி எப்படி சொல்கிறார் பாருங்கள். ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவை இளவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். எல்லாத்தையும் நஷ்டம் என்ற பெரிய லாபம் நினச்சதெல்லாம் இப்போ நஷ்டம் என்றேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகி கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அதாவது இந்த அறிவு, இயேசுவை அறிகிற அறிவை தான் மேன்மையாக நினைக்கிறேன் ஒழிய மீதி எல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாதுன்றார். எல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கணும், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல். வந்துட்டார் அந்த சப்ஜெக்ட்டுக்கு. நியாயப்பிரமாணத்தில் உண்டான சுயநீதி இதில் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தார், இதில் தான் வாழ்ந்துட்டு இருந்தார். வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். இதுதான் அவர் ஆச்சரியத்துக்குள்ளாக்குகிறது. இதனால்தான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட என்றார். இதைத்தான் தமஸ்குக்கு போகிற வழியில் இவர் கண் திறக்கப்பட்டு கண்டு இவர் இதன் மூலமாக தான் ரட்சிக்கப்பட்டார். இதுதான் அவருடைய வாழ்க்கையின் கிரேட்டஸ்ட் டிஸ்கவரி.
ரோமர்களது நிருபம், கலாத்தியர் எல்லாம் முழுக்க முழுக்க இந்த தேவ நீதி, விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதி, தேவன் கொடுக்குற நீதி, அந்த நீதியை நான் எப்படி பெற முடியும் அப்படிங்கிறத குறித்தது தான். நடைமுறை வாழ்க்கையில் இது எப்படி பொருந்துகிறது? ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். வைக்கா, நம்முடைய ரட்சிப்பை எப்போதுமே நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் பார்க்க வேணும், ஃபீலிங்கின் அடிப்படையில் பார்க்கக்கூடாது. நிறைய பேர் ஃபீலிங்கின் அடிப்படையில் பார்த்துங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க, மகிழ்ச்சியாக இருக்குது ரட்சிப்பு. இல்லை, அப்புறம் நாளைக்கு சந்தோஷமாக ரொம்ப ஃபீலிங் ஹாப்பியாக இல்லைன்னா என்ன பண்ண போகிறீங்க? ஏதோ ஒரு காரணத்தினால அந்த சந்தோஷமாக ஃபீல் பண்ணலன்னா ஒன்றும் ரட்சிப்பு இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா? இதுதான் கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை பாருங்கள். ஏன்னா நியாயப்பிரமாணத்திற்கும் விசுவாசிக்கும் இருக்கிற தொடர்பு என்னன்னு விளங்கல அவங்களுக்கு. எப்படி நியாயப்பிரமாணம் நமக்கு உதவுகிறது? விசுவாசி எப்போதும் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் தான் நான் தன்னுடைய ரட்சிப்பை காண வேண்டும். அப்படி காணும்போது என்ன ஆகிறது? காண்கிறான், நியாயப்பிரமாணம் என்னை பாவி என்று அறிவித்தது, ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தது, மரண தண்டனை கொடுத்தது, இது எல்லாம் இயேசு நியாயப்படி தேவனுடைய சட்டப்படி இதெல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு எனக்காக நிறைவேற்றி முடித்திருக்கிறார். சட்டப்படி இந்த நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கைகளை இவர் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். ஆகவே ஃபீலிங் இல்லை, சட்டப்படி எனக்கெல்லாம் நடந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள வேணும். நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆச்சு பாருங்கள். அந்த காலத்தில் நான் வாலிபனாக இருந்தப்போ எனக்கு அப்போ கல்யாணம் ஆகலை, அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்தை நடத்தி வச்ச இதில் நான் இருந்தேன் பாருங்கள். அப்போ அவனுக்கு வாக்குறுதியெல்லாம் கொடுத்த பிறகு மொள்ளமாக அவன்கிட்ட காதில் கேட்டேன், ஏன் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கா இப்போ அப்படின்னேன் அங்கேயே. அதுக்கு அவன் சொன்னான், இல்லை நேற்று இருந்த மாதிரி தான் இருக்கிறேன் நான், ஐ டோன்ட் ஃபீல் மேரிடுன்னா. நான் ஜாகிரதையார், மேரிடு இப்போ சட்டப்படி கல்யாணம் ஆகிடுச்சு, இனிமேல் இதை அன்டூ பண்ணணும்னா, இதை மாற்றணுன்னா இப்போ கோர்ட்டுக்கு தான் போகணும். டிவோர்ஸு அது கோர்ட்டில் போய் வெயிட் பண்ணி தான் வாங்கணுமோ ஒழிய ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பெண்ணோடு இப்போது ஒரு இணைப்பு வந்துருச்சு, சட்டப்படியாக வந்துருச்சு. எனக்கு ஐ டோன்ட் ஃபீல் லைக்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட முடியாது, எனக்கு விட்டுட்டு போயிட முடியாது இல்லையா? ஃபீலிங் அடிப்படையில் இல்லை திருமணம், சட்டத்தின் அடிப்படையில் இருக்குது. அப்போ கவனிக்கணும், இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எப்போதுமே ரட்சிப்பை எதன் அடிப்படையில் பார்க்குறோம்? நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் பார்க்குறோம். ரெண்டாவது, நம்முடைய ரட்சிப்பை எப்போதும் நாம் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிந்தோமா இல்லையான்ற அதை வச்சு மெஷர் பண்ண முடியாது, மெஷர் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. ரட்சிப்பை எதன் அடிப்படையில் பார்க்கணும்? நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுது, கோரிக்கை வைக்குது, டிமாண்ட் பண்ணுது, அதையெல்லாம் ஏசு நிறைவேற்றாரு, சட்டப்படி எல்லாம் நிறைவேற்றினதுனால நான் ரட்சிக்கப்பட்டேன், சட்டப்படி எல்லாம் நடந்திருக்குன்றது தான் அங்கே இது. அதைத்தான் நம்முடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்துகிறது. ஆனால் ரெண்டாவது காரியம் என்ன? ரட்சிப்பை பற்றி எப்பொழுதும் ஒருபோதும் நான் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிந்தனா இல்லையா என்கிறத வச்சு என் ரட்சிப்பை நான் இடம் போடக்கூடாது. ஏன்? நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சதுனால என் ரட்சிக்கப்பட்டீங்க போல கிடையாது, கீழ்ப்படிய முடியாதுன்றதுனால தான் அவர் வந்தார். அவர் ஏன் கீழ்ப்படிஞ்சார்? அவர் ஏன் உங்களுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டார்? உங்களால் கீழ்ப்படியவும் முடியாது, உங்களை தண்டித்தா நீங்கள் செத்து போயிடுவீங்க, ரட்சிக்கப்பட முடியாதுன்னா அவர் கீழ்ப்படிஞ்சு அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு தேவனால் உயிரோடு எழுப்பப்பட்டார். எல்லாத்தையும் செஞ்சு முடித்த பிறகு நீங்கள் செஞ்சுக்க முடியும்னா, நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நீங்கள் நீதி அடைஞ்சிக்க முடியும்னா அப்புறம் அவர் எதுக்கு? தான் ஒரு வசனம் சொல்லுது, கலாத்தியர் 2:21 சொல்லு, நியாயப்பிரமாணத்தினால் நீதி உண்டாக முடியும்னா கிறிஸ்து மரித்தது வீண். அப்போ ஒருபோதும் நியாயப்பிரமாணத்துக்கு நான் கீழ்ப்படிந்தேனா இல்லையான்றதை வச்சு என் ரட்சிப்பை நான் இட போடக்கூடாது, அது தவறு. இதெல்லாம் இந்த விசுவாசி நியாயப்பிரமாணத்தை தோடு தனக்கு இருக்கிற அந்த உறவை சரியாக புரிந்து கொள்ளும்போது நல்லா வழங்குது பாருங்கள். நம்முடைய கிரியைகளின் அடிப்படையில் ஒருபோதும் நம்ம எடை போடவே கூடாது. அதான் சொன்னேன் இல்லையா, கலாத்தியர் 2:21 சொல்லுது, நியாயப்பிரமாணம் நமக்கு நீதியை உண்டாகும்னா கிறிஸ்து ஏன் மரிக்கணும், அவர் ஏன் வரணும், அவர் ஏன் இதெல்லாம் சுமக்கணும், வேண்டியதில்லை. ஆகவே நான் செஞ்சனா இல்லையா, நான் பர்ஃபெக்டாக இருந்தேன்னா, நான் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறேன், இந்த பேச்சு வந்ததுனால கிறிஸ்தவ வாழ்க்கையில் சந்தோஷமே போயிடும் பாருங்கள். கிடையாது, அது பண்ணவே கூடாது. சரி, நடைமுறையில் பாருங்கள் எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னு.
இதெல்லாம் புரிஞ்சிக்கலன்னா அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்போம். நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கு தினந்தோறும் இதே தான் மன உளைச்சல் அவங்களுக்கு. நான் பர்ஃபெக்டாக இல்லையே, நான் அவ்வளோ சரி இல்லையே, ஆண்டவரே நான் பாவி, இப்படி தான் இருக்கிறாங்களோ ஒழிய நான் பாவிங்கிறதுனால தான் அவர் வந்தார், என்னை மீட்கிறதுக்காக தான் அவர் செத்தார், அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார், நியாயப்பிரமாணத்தெல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றினார், நீதி எனக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இதை புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது, கிறிஸ்து நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருந்த நம்மை அதிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். இனி நியாயப்பிரமாணத்துக்கு நாம் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது அப்படிங்கிறார். அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், நீ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டில்லை, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீர்கள். யூஆர் நாட் அண்டர் த லா பட் அண்டர் கிரேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கள் கீழ்ப்பட்டு இல்லைன்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் எப்படி அதை புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு இல்லைன்னா அப்போ நான் என்ன வேணால் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம், என்ன வேணால் பாவம் செஞ்சுக்கலாம், ஏன்னா நியாயப்பிரமாணத்தை என்னை கட்டுப்படுத்த முடியாது, அதுலேருந்து என்னை அவுத்து விட்டாராக்கும், ஃப்ரீ பண்ணி விட்டாராக்கும், ஆகவே நியாயப்பிரமாணத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லையாக்கும், நியாயப்பிரமாணம் எனக்கு தேவையே இல்லையாக்கும், அது சொல்கிறதெல்லாம் நான் கீழ்ப்படிய வேண்டியதே இல்லையாக்கும், அது சொல்கிற கட்டளையில் நான் செய்ய வேண்டியதே இல்லையாக்கும், இப்படியெல்லாம் எடுத்துக்கிறவங்களாம் இருக்கிறாங்க விபரீதமாக. கவனிக்கணும். அதனால தான் மீனிங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீர்கள்னு சொல்கிறதுன்ற அர்த்தம் என்ன? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டில்லைன்றது அர்த்தம் எந்த விதத்தில் நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நான் சொல்கிறேன் கேளுங்க. நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு காலத்தில் கீழ்ப்பட்டிருந்தோம். எப்படி கீழ்ப்பட்டிருந்தோம்? நியாயப்பிரமாணம் நம்மை குற்றஞ்சாட்டினது, பாவிகள் என்று சொன்னது, ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தது இல்லையா? அது கீழே இருந்தோம். நம்ம அந்த ஆக்கினை தீர்ப்புக்குள்ளே இருந்தோம், அந்த குற்றஞ்சாட்டுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தோம், நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தோம். அதிலிருந்து கர்த்தர் விடுவிச்சிட்டார். எப்படி விடுவிச்சார்? அதான் இப்போ சொன்னேன்னே. பூர்ணமாக அதை கடைப்பிடிச்சார், நியாயப்பிரமாணம் சொல்கிறதெல்லாம் நிறைவேற்றினார். நியாயப்பிரமாணத்தை மீறின நமக்கு கொடுத்த அந்த தண்டனை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். ஆகவே அதையெல்லாம் நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. நிறைவேற்றி முடித்தபடினால, நம் சார்பில் அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடித்ததுனால, இனி நியாயப்பிரமாணம் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது, குற்றவாளி என்று குற்றம் சாட்ட முடியாது, மரண தண்டனை என் மேலே வைக்க முடியாது. இந்த விதத்திலே நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவன் அல்ல. புரிஞ்சுக்கிட்டா நல்லது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை. பாருங்கள், தேவனோடு கூட இன்றைக்கு நமக்கு இருக்கிற உறவு வந்து நியாயப்பிரமாணத்துக்கு நாம் கீழ்ப்படிஞ்சோமா இல்லையா, பர்ஃபெக்டாக கீழ்ப்படிஞ்சோமான்றது அடிப்படையில் கிடையவே கிடையாது. முடியாதுன்றதுனால தான் அவர் வந்தார், முடியாதுன்றதுனால தான் அவர் கீழ்ப்படிஞ்சார், முடியாதுன்றதுனால தான் அவர் செத்தார், நம்முடைய தண்டனையை சுமந்து. நம்ம நியாயப்பிரமாணத்தை மீறினதுனால தானே. அப்புறம் அவர் செத்ததுக்கு என்ன அர்த்தம்? அவர் வந்து முழுமையாக கீழ்ப்படிஞ்சதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நம்ம உட்காந்து கணக்கு போட்டுருந்தோம், நம்ம பர்ஃபெக்டாக கீழ்ப்படிஞ்சோமான்றதை கணக்கு போட்டுட்டு இருந்தோம்னா. அதனால தான் சொல்லியிருக்கு, நீ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு. ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அருமையாக இதை பற்றி சொல்லுது பாருங்கள். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். நியாயப்பிரமாணத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கவங்கள்ட்ட பேசுகிறேன்றாரு. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ரோமர். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? ஒரு தேசத்தில் வாழ்கிறீங்க அல்லது எங்கேயோ ஒரு இதில் இருக்கிறீங்க, அங்கங்கே ஒரு சட்டம்னு இருக்குது இல்லையா? உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதுக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. என்றைக்கு நம்ம சாகிறோமோ அன்னைக்கு அது கீழ்ப்பட்டவர்கள் இல்லை. நம்ம ஆள் செத்தாச்சு, அதுக்கப்புறம் அந்த லாவை கொண்டு போய் அவன் மேலே அப்ளை பண்ண முடியாது. செத்த பிறகு இந்த லா அப்ளிகபிள் கிடையாது. அதுதான் சொல்ல வர்றார். அதுக்கப்புறம் மேரேஜை சொல்கிறார். அடுத்த வசனம் அடுத்த 2-3 வசனங்கள் என்னத்தை பற்றி சொல்லுது? திருமண உறவு சொல்லுது. திருமண உறவில், கணவன் மனைவிங்கிற உறவில் அதே மாதிரிங்கிறார். அதாவது சொல்கிறார், அது எப்படி எனில் புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும்போது நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தின்று விடுதலையாக இருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணால் விபசாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடினால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணாலும் விபசாரி அல்ல. அப்படி போல, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறார், அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி
தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். முன்ன நியாயப்பிரமாணத்தோடு நீங்கள் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டிருந்தது அப்படின்றாரு. கிட்டத்தட்ட அதுதான் அர்த்தம். என்ன சொல்கிறாரு, இந்த மேரேஜ் அனாலஜி ஏன் கொண்டாடுறாரு? நியாயப்பிரமாணத்துக்கு வாழ்க்கப்பட்டிருந்தீங்க நீங்கள், முன்ன அதன் கீழே இருந்தீங்க, அங்கே வாழ்க்கப்பட்டிருந்ததுனால இப்போ அது முடிஞ்சு போச்சு, அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டீங்க. இப்போ இன்னொருவரோடு திருமணம் நடந்திருக்குதுன்றார். வேறு ஒன்றும் இல்லை, அந்த உதாரணத்தை அப்படி எடுத்துங்க. இன்னொருவரோடு திருமணம் நடந்திருக்குது. அந்த புருஷன் செத்தாச்சு, இப்போ இன்னொரு புருஷனோட திருமணம் நடந்திருக்கு. இயேசு கிறிஸ்துவோட திருமணம் நடந்திருக்குது. இப்போ தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி அந்த நியாயப்பிரமாணத்தோடு நடந்த திருமணத்தில் அது கனி கொடுத்துச்சு. என்ன கனியை கொடுத்துச்சு? ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை, சாபம். இந்த கனி தான் அங்கே வந்தது. இங்கே என்ன கனி? நற்கிரியைங்கிற கனி கொடுக்கும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள் அப்படிங்கிறார். 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்லங்கிறத இங்கே எப்படி சொல்லுது பாருங்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து, இப்போ யாருக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. நிறைய வாசிக்கலாம். இதனுடைய அர்த்தம் என்ன? நாம் இனி நியாயப்பிரமாணத்துக்கு கீழே கிடையாது. நாம் நியாயப்பிரமாணத்துக்கு செத்தவர்களாகிவிட்டோம். முன்ன நமக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு இருந்த அதே உறவு கிடையாது. அது இப்போ வேலிட் கிடையாது. முன்ன நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருந்தோம். அது நம்ம ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தது, நம்ம மேலே சாபத்தை வச்சது, நம்ம மேலே தண்டனையை அறிவித்தது, தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு அறிவித்தது. இதெல்லாம் பண்ண முடியாது இப்போ. அதனால் இந்த உறவு மாறிடுச்சு. ஏன் மாறிச்சு? ஏன்னா இயேசு கிறிஸ்து நான் ஏற்கனவே சொன்னபடி நியாயப்பிரமாணம் கோருகிற எல்லாத்தையும் பூர்ணமாக நிறைவேற்றியிருக்கிறார். கற்பனையை கை கொண்டிருக்கிறார். கை கொள்ளாத எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் இல்லைங்களா? இப்படி நிறைவேற்றினதுனால நியாயப்பிரமாணம் இனி என்னை குற்றஞ்சாட்ட முடியாது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது, தண்டிக்க முடியாது, என் மேலே சாபத்தை வைக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இந்த விதத்தில் நியாயப்பிரமாணத்தோடு கிறிஸ்தவ விசுவாசிக்கு இருக்கிற உறவு மாறி போய்விட்டது இன்றைக்கு. இதனுடைய ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன் என்ன? இதனுடைய நடைமுறை வாழ்க்கையில் இது எப்படி நமக்கு அது பொருத்தமாகிறது, எப்படி அது நம்ம பாதிக்கிறதுங்கிறதுப்பா 1-2 காரியங்கள் சொல்கிறேன் குயிக்காக. 1, ஆகவே இப்படி இருக்கிறதுனால பிசாசு நமக்கு எதிராக வைக்கும் குற்றஞ்சாட்டுகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே கூடாது, அதை கேட்கவே கூடாது. பிசாசு குற்றஞ்சாட்டுகிறதுக்குனே பிறந்தவன் பாருங்க. அவன் அதே தான் பொழப்பே அவனுக்கு. இரவும் பகலும் தேவனுடைய சந்நிதியிலே குற்றஞ்சாட்டி கொண்டே இருக்கிறான். தேவனுடைய சந்நிதியில் குற்றஞ்சாட்டுறது இருக்கட்டும், அங்கே ஒன்றும் இது வேலைக்கு ஆகாது. இங்கே நம்மக்கிட்ட குற்றம் சாட்டிகிட்டு இருப்பான் பாருங்க. நம்மக்கிட்ட சொல்லியிருப்பான், நீ பாவி, நீ ஒன்றும் லாய்க்கில்லை, கத்தர் ஒன்றை நேசிக்கலையாக்கும், கத்தர் ஒன்றை வெறுத்துட்டாராக்கும், உன் மேலே ஆக்கினை தீர்ப்பு வரப்போதாக்கும், அப்படியாக்கும். ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இதுக்கு தான் சட்டப்படி பார்க்கணுங்கிறது. ஃபீலிங்கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களை இடம் போடுவீங்க. நான் இப்போ அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை பிரதர், அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ஆகிடுவீங்க. ஏன்னா இப்போ உங்களை நியாயப்பிரமாணத்தை நீங்கள் பர்ஃபெக்டாக கடைப்பிடிச்சிங்களான்ற அதை அப்படி தானே போகிறீங்க. அது தப்பு. நீங்கள் எப்படி பார்க்கணும்? நீங்கள் கிருபைக்குள்ளாக இருக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள், அவர் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார். இந்த சத்தியத்தை வச்சு பார்க்கணும். அப்படி இடம் போட்டிங்கன்னா கரெக்டாக இடம் போடுறீங்கன்னு அர்த்தம். அப்போ அவனுக்கு பதில் சொல்ல முடியும். அவன் என்ன தான் குற்றஞ்சாட்டினாலும் அவனுக்கு எதிர போயிட்டு வாப்பா, ஆமாம் எனக்கு தெரியும், ஆமாம் எனக்குள்ள குறைகள் இருக்குது, ஆமாம் நான் ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது, ஆனால் பர்ஃபெக்டான ஒருவர் எனக்கு பதிலாக பர்ஃபெக்ட் எல்லாத்தையும் செஞ்சு முடித்து அந்த பர்ஃபெக்ஷனை எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறாரு. என் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மேலே நீ தண்டனையை வைக்க முடியாது, போயிட்டு வாங்கலாம். இருக்கீங்களா? 2வது, ஆக்கினை தீர்ப்பை ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது. காண்டம்னேஷன் சொல்கிறோம் இல்லையா? ஆக்கினை தீர்ப்பு அது ஒருபோதும் அதாவது ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன், கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், என்னை தள்ளிட்டார் அப்படிங்கிற அந்த இதை அனுமதிக்கவே கூடாது. பாருங்கள், உங்கள் குறைகளை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மன வருத்தமாக தான் இருக்கும், ஒரு மாதிரி தான் இருக்கும்.
ஆனால் அந்த மன வருத்தத்திலே வாழக்கூடாது பாருங்கள். கிறிஸ்தவனுக்கு அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியும். மெய்யான கிறிஸ்தவனுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியும். மெய்யான கிறிஸ்தவனா இல்லாதவன் தான் தப்பான வழியில் போயிட்டுருப்பான். அவன் என்ன பண்ணிட்டுருப்பான்? அவன் மாட்டிக்குவான் அதில் போயிட்டு. ஏன்னு சொன்னால் அவன் தன்னுடைய கிரியை எடை போட்டு ஐயோ ஆமாம் நான் ரொம்ப மோசமானவன், நான் பாவி அப்படின்னு போட்டு தன்னையே அடிச்சுக்குவான் திருப்பி. ஆனால் உண்மையான கிறிஸ்தவன் அதுலேருந்து வெளியே வந்துடுவான். எப்படி வெளியே வந்துடுவான்? அவன் சொல்லுவான், ஆமாம் என்கிட்ட 1000 குறை இருக்கலாம், நான் ஒன்றும் பர்ஃபெக்ட் நான் சொல்லலையே, நான் பர்ஃபெக்ட் இல்லை, அவர் பர்ஃபெக்ட். அவருடைய பர்ஃபெக்ஷன் என்னுடைய சார்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவருடைய பர்ஃபெக்ஷனை என்னுடைய பர்ஃபெக்ஷனை நினைக்கிறார். என்ன பார்க்கறது இல்லை கர்த்தர், என்னை அவரிலே காண்கிறார். அவருக்குள்ளே நான் இருக்கிறேன். என்னை பார்க்கும்போது கர்த்தர் அவரை தான் பார்க்குறாரு. கதை முடிஞ்சது பாருங்கள், ஒன்றும் பண்ண முடியாது. மூணாவது, நம்முடைய ரட்சிப்பை ஒருபோது சந்தேகிக்கக்கூடாது. அதாவது நாம் சோதிக்கப்படுறதுனாலையோ அல்லது நாம் சில நேரங்களில் பாவத்தில் விழுகிறபடினாலேயோ நம்முடைய ரட்சிப்பை ஒருபோதும் சந்தேகிக்கக்கூடாது. இதில் தான் நிறைய பேர் பிடிபடுறாங்க பாருங்கள், சந்தேகிச்சிடுறாங்க. பாவம் செஞ்ச உடனே அவங்க சொல்கிறாங்க, ஐயோ நான் கிறிஸ்தவனாக இருந்தால் அப்படி செஞ்சுருப்பேனா, நான் மெய்யான விசுவாசியாக இருந்தால் செஞ்சுருப்பேனா, நான் உண்மையான கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் அப்படி செஞ்சுருப்பேனாங்கிற சந்தேகம் அவர்களுக்கு வருகிறது. பிரமாணம் குற்றஞ்சாட்ட ஆரம்பிக்கிறது, பிரமாணத்தை கொண்டு குற்றஞ்சாட்டுதல் ஆரம்பிக்கிறது. ஆனால் நீங்கள் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் சொல்லணும், இல்லை நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவன் கிடையாது, கர்த்தருடைய கிருபையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கிருபை என்னை நீதிமான் என்று தீர்த்து விட்டது, அவருடைய கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை யாரும் மாற்ற முடியாது. என்கிட்ட 1000 குறைகள் இருக்கலாம், நான் என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விலகி நான் கர்த்தருக்காக நான் வாழ போகிறேன், கிருபை எனக்கு உதவி செய்யும். நான் பெர்ஃபெக்ட்னு ஒன்றும் சொல்லலை. ஆனால் என்னுடைய ரட்சிப்பை நான் ஒருபோதும் சந்தேகப்பட மாட்டேன். என் ரட்சிப்பு என்னுடைய பெர்ஃபெக்ஷனால் உண்டானது இல்லையே, அது கிருபையினால் உண்டானது. அதையே நான் சந்தேகப்படணும்? அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த கிருபையில் எந்த பிரச்சனையும் வந்துடல. அதனால் என் ரட்சிப்பு செக்யூராக இருக்குது, பத்திரமாக இருக்கிறது. நாலாவது, கிறிஸ்தவனுக்கு தன்னுடைய ரட்சிப்பை குறித்த உறுதி இருக்க வேணும். ரட்சிப்பின் சந்தோஷம் அவனுக்கு இருக்க வேணும், களி கூறுதல் அவனுக்குள்ளே இருக்க வேணும், கண்டிப்பாக இருக்கணும். பாருங்கள், இதுதான் கிருபை குறித்த செய்தி. ஏன்னா கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். நாம் நியாயப்பிரமாணத்துக்கு செத்து விட்டோம், நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆகவே நாம் களி கூறுவதற்கு காரணம் இருக்குது. நம்முடைய ரட்சிப்பின் நிச்சயத்தை எதுவுமே கெடுக்க முடியாது, எதுவுமே அந்த நிச்சயத்தை கெடுத்து போட முடியாது, சந்தோஷத்தை கெடுக்க முடியாது. சிலர் சொல்கிறாங்க, இல்லைங்க என் உள்ள உங்களுக்கு தெரியாது, அது உள்ளே எவ்வளோ பாவம் இருக்குது தெரியுமா, அது உள்ளே எவ்வளோ தீமை இருக்குது தெரியுமா, என் உள்ள அவ்வளோ அழுக்காக இருக்குதுங்க, அதை யோசித்து பார்த்தா தான் இருக்கு. இதுதான் வேணாங்கிறது. உங்கள் உள்ள அழுக்காக இருக்குதுங்கிறத நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை, அழுக்காக இல்லை பரிசுத்தமாக இருக்குதுன்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் உள்ளம் பரிசுத்தமாக இருந்ததுனாலே தேவனுடைய பிள்ளைகளானீங்க. அப்படி ஆகணுன்னா ஆகவே முடியாதே, என்றைக்கு பரிசுத்தமாக இருக்க போது உள்ளம்? நீங்கள் எப்படி தேவனுடைய பிள்ளைகளானீங்க? உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமானதாக இருந்ததுனால இல்லை, நீங்கள் அப்பழுக்கற்ற விதத்தில் தேவனுடைய கற்பனைகளை கரெக்டாக கடைபிடிச்சதுனால இல்லை, கிடையாது. அவர் கடைபிடிச்சார், நீங்கள் கடைபிடிக்காமல் போனதுக்குரிய தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படி தானே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. அப்புறம் ஏன் திருப்பி உங்கள் இதை வச்சு கணக்கு போட்டுட்ருக்கிறீங்க? பிசாசான அப்படி குற்றஞ்சாட்டி பாவம் உள்ளத்தை பாருவோம், உள்ளத்தில் எவ்வளோ இருட்டு. அப்படிதான் ஒரு பிரசங்கியார் சொன்னார், நான் ஒரு மீட்டிங்கு போயிருந்த மாதிரி, எல்லாம் கண்ணை மூடுனார். எல்லாம் கண்ணை மூடணும், உள்ளே பாரு எவ்வளோ இருள் இருக்குது, உள்ளே எவ்வளோ பாவம் இருக்குது பாருன்னார். பயங்கரமாக இருக்குது. எல்லாரும் அழுகுறான், எல்லாம் கண்ணீர் விடுறான், எல்லாம் வருத்தப்படுறான். அதோடய அப்படியே இருந்துட முடியாது பாருங்கள். அதுலேருந்து விடுதலை ஆகணும். எதுக்கு கொண்டாடணும்? அதை சொன்னால் பத்தாது பாருங்கள், அதுதான் தப்புங்க. வெறும் அதை சொல்லி விட்டு அவன் வீட்டுக்கு போகும்போது அழுதுகிட்டே தான் போகணும், அப்புறம் அழுதுகிட்டே தான் வாழணும். அவர் சொல்கிறார், கண்ணை மூடினா கர்த்தர் வந்து சினிமாவில் காட்டுற மாதிரி, அது டிவியில் காட்டுற மாதிரி காமிப்பார், அப்படியே பாவம்லாம் வரிசையாக வரும்ன்றார். அப்படியே வந்தது, கண்ணை மூடி பாருங்கள் வரும். அதுவும் ஒரு ஆள் சொல்லும்போது கண்டிப்பாக வரும். அப்படியே வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு, ஜெபம் பண்ணி ஆண்டவரே கழுவும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு. இனிமேல் தான் ஆண்டவர் வந்து கழுவ போகிறார், ஏதோ பண்ண போகிறார், சுத்தம் பண்ணுவார், அதுக்கப்புறம் தான் நமக்கு இடம் கிடைக்கும் போல இருக்கு ஆண்டவர் சந்நிதியில் அப்படின்னு வீட்டுக்கு போனோம். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கணக்கிலே எடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால், நான் எனக்குள்ள பாவம் இருக்குது, எனக்குள்ள அழுக்கு இருக்குதுன்றது வேற,
அதனால நான் ஏற்றுக்கொள்ளப்படலையே. அவர் எனக்காக செய்ததன் மூலமாக தானே எனக்கு ரட்சிப்பே. அதில் நான் நிற்கணும். அதில் நிற்கும்போது கிருபை எனக்கு ஒவ்வொரு நாளும் உதவி, இதையெல்லாம் போக்க, இதெல்லாம் மேற்கொள்ள எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கோம். நான் ஒன்றும் பெர்ஃபெக்ட் கிடையாது, ஆனால் நான் கிருபையில் நிற்க வேண்டும். இருக்கீங்களா? கிருபையில் நின்று கர்த்தருடைய கிருபையின் மூலமாக எனக்கு உண்டாயிருக்கிறவர்களை குறித்து நான் மகிழ்ந்து களி கூற வேண்டும். அதனால் உங்கள் உள்ள எவ்வளோ அழுக்காக இருக்குது, இதை பற்றி யோசித்துக்கிட்டு இதே பண்ணிட்டுருந்தீங்கன்னா அப்புறம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் இருக்காது. சரி, மூன்றாவது இன்னொரு காரியத்தை பார்ப்போம். கிறிஸ்து ஆவியானவர் மூலமாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற நமக்கு உதவுகிறார். இது மூணாவது காரியம். ஒன்று, கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாக இருக்கிறார். ரெண்டாவது, நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறோம், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாக இல்லை. மூணாவது, கிறிஸ்து ஆவியானவரை கொண்டு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற நமக்கு உதவுகிறார். இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்கள், நியாயப்பிரமாணத்தை வேணான்னு தள்ளுறதுக்கு இல்லை. கிருபை ஏன் வந்தது? இதுவரை செய்ய முடியாது இருந்த, நிறைவேற்ற முடியாது இருந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற உதவும்படியாக வந்தது. எப்படி நிறைவேற்ற உதவுகிறது? ஏன் நிறைவேற்ற முடியல? முன்ன பாவம் எனக்குள்ள ஆண்டு கொண்டிருந்தபடியால் தேவனுடைய கட்டளையில் நிறைவேற்ற முடியல. இப்போ கிருபை ஆட்கொள்ளுகிறது. தேவ ஆவியானவர் உள்ள வந்திருக்கிறாரு, புது சுவாபத்தை உள்ள வச்சிருக்கிறாரு. இவைகள் மூலமாக இப்பொழுது நிறைவேற்ற முடியாத நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய வலிமை பெற்றவராக நான் இருக்கிறேன். அவன் ஒன்று புரிஞ்சுக்கணும். பாருங்க, கிருபை நியாயப்பிரமாணத்தை கேன்சல் பண்ணுறதுக்காக வரல. கிருபை வந்துச்சு, நம்ம நியாயப்பிரமாணம் தேவையில்லை அப்படின்னு எண்ணுகிறது தப்பு. அல்லது கிருபை வந்துருச்சு, நம்ம கிருபைக்குள்ளாயிட்டோம், நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லையா, அதனால் என்ன வேணால் பண்ணிக்கலாம், என்ன பாவம் வேணால் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம், மன்னிக்கிறதுக்கு அவர் இருக்கிறாரு, மன்னிச்சுட்டு போகிறாரு. இதெல்லாம் தப்பு. பாருங்கள், அப்படி இல்லை. கிருபை வெறும் மன்னிப்பை கொடுக்கறதுக்கு வரலைங்க, நம்ம பாவத்தை மேற்கொள்ளுகிறதுக்கு சக்தியை கொடுக்க வந்திருக்கிறது. மன்னிப்பை கொடுக்குது, ஆனால் அதோடு நிறுத்தி கொள்வது இல்லை. கிருபை அதுக்கு மேலானது. பாவத்தை மேற்கொண்டு ஜெயித்து வாழ அப்படிப்பட்ட வல்லமையை கொடுக்க வந்திருக்கிறது கிருபை. அப்போ அப்படி நினைக்கிறது தப்பு. பாருங்க, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி வாழ எனக்கு கிருபை உதவி செய்யவில்லை என்றால் பிசாசானவன் தேவனை ஜெயித்துட்டான்னு அர்த்தமாயிடும். ஏன் சொல்கிறேன் அப்படி? ஏன்னா பாவம் உலகத்தில் வந்தபோது ஆதியில் பிசாசு என்ன பண்ணுறான் பாருங்க, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பண்ணது மட்டும் இல்லை, மனுஷனை அவனை தனக்கு அடிமையாக்குகிறான். பிசாசுக்கு அடிமையாயிடுறான் மனுஷன். வெறும் தேவனுடைய கட்டளை கீழ்ப்படியாமல் போனான்ற விளக்கப்பட்ட கனியை புசிச்சான் மட்டும் இல்லை, அதன் பிறகு பிசாசுக்கு அடிமையாகிறான். அதன் பிறகு தேவனுடைய கட்டளையை நிறைவேற்ற முடியாதவனாக, தேவனை கனம் பண்ண முடியாதவனாகி விடுகிறான். அதுதான் பாவம் அவனுக்கு செய்து கட்டளைகளை நிறைவேற்ற முடியாத நிலை கொண்டு வருகிறது. ஆகவே ரட்சிப்பு அந்த பிசாசின் வேலையை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டியதுதான் ரட்சிப்பு. அதை செய்யலைன்னா அப்புறம் அது ரட்சிப்பே கிடையாது. ஆகவே ரட்சிப்பு என்ன பண்ணணும்? அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்ற முடியாத நிலையில் ஆக்கப்பட்டிருக்கிற அந்த மனுஷனை தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவனாக மாற்றி அமைக்க வேண்டும். அதைத்தான் பண்ணுகிறதுன்னு சொல்கிறேன். அதை பண்ணலன்னா பிசாசு ஜெயித்துட்டான், தேவன் தோத்துட்டார்னு அர்த்தம். நான் சொல்கிறேன், பிசாசு தோத்துட்டான், தேவன் ஜெயித்து விட்டார். கட்டளின்படி செய்ய முடியாதவனை கட்டளின்படி செய்யக்கூடியவனாக ரட்சிப்பு மாற்றுகிறது. பாருங்க, இயேசு ஏன் உலகத்துக்கு வந்தார் அதை பற்றி சொல்லும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் இல்லையா? தேவதூதன் யோசேப்பு இடத்துல சொல்கிறான். யோசேப்பு மனைவியை தள்ளி வச்சிடலான் இருக்கிறான் இல்லையா? அப்போ தேவதூதன் கனவுல சொல்லுகிறான், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பார்னு சொல்லுங்க. நல்லா கவனிங்க, மன்னிப்பார் உண்மைதான். பாவத்தை மன்னிக்கிறத பற்றி மற்ற இடங்கள்லாம் வாசிக்கிறோம். இங்கே என்ன சொல்லியிருக்குது? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. பாவங்களை நீக்கிறது வேற, பாவத்தை மன்னிக்கிறது வேற. ரட்சிப்பு வெறும் பாவத்தை மன்னிக்கிற ஒரு காரியம் அல்ல. பாவத்தை மன்னிச்சு அதுக்கு மேலே பெரிய காரியம் ஒன்று செய்து பாவத்தையே நீக்குகிறது. பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். அதாவது பாவத்தின் பிடியில் இருக்கிற மனுஷனை
கட்டவிழ்த்து விடுகிறது. அதுக்கு அடிமையாக இருக்கிற மனுஷனை கட்டவிழ்த்து விடுகிறது. தேவனுடைய கட்டளையின்படி செய்ய முடியாமல் இருக்கிற மனுஷனை கட்டளைகளை செய்யக்கூடியவனாக மாற்றுகிறது. அதான் ரட்சிப்பு. இயேசுவே சொல்கிறார் பாருங்க, மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்து 17ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஏன் வந்தேன்னு சொல்கிறாரு. ஏன் வந்து மரியாளுடைய வயிற்றில் வந்து பிறக்க வர்றாருன்னு சொல்லும்போது சொல்லியிருக்கிறது, தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார்னு. ஏன் வர்றாருன்னு இயேசு சொல்கிறாரு தான் ஏன் வந்தேன்னு. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேங்கள், அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுகிறதுக்கே வந்தேன் என்கிறார். அதுக்கு தான் வந்தார். இப்படி பல வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்கிறத கவனிங்க. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமோ? ஏன்னா இப்போ நியாயப்பிரமாணத்தை பற்றியும் கிருபையை பற்றியும் சொல்லிட்டே வர்றாரு. அவர் சொல்கிறத பார்த்தா நியாயப்பிரமாணத்தினால் ஒரு பிரயோஜனம் இல்லை, யாரும் நீதிமானாக்கப்பட முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு யூதரெல்லாம் கேட்பாங்கன்னு தெரியும். அப்போ நியாயப்பிரமாணம் எதுக்கு தூக்கி எரிஞ்சிடலாமா, என்ன பேசுகிற நீ, நியாயப்பிரமாணத்தை மட்டுப்படுத்திருப்பார், மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறேன்னு குறை சொல்லுவாங்கன்னு தெரியும். அதனால தான் அவரே ஒரு கேள்வி எழுப்புகிறார், நான் என்ன பிரசங்கம் பண்ணுறேன், நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறேனா நான், அவமதிக்கிறேனா நான்? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. அவமதிக்கலப்பா, அதை வேணான்னு தள்ளலை, அதை நிலைநிறுத்துகிறோம். எப்படி நிலைநிறுத்துகிறோம்? இதுவரைக்கும் நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய முடியாமல் இருந்தீங்க, இனிமே இந்த கிருபையினால் உண்டாகிற ரட்சிப்பின் மூலமாக அதை செய்யக்கூடியவர்களாக மாறுவீங்கன்றார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுது? இப்போ தான் வாஸ்தவம் இல்லையா? நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிருபை அதை செய்யணும், செய்யலைன்னா அது கிருபையே கிடையாது. ரட்சிப்பு அதை செய்யணும், இல்லைன்னா ரட்சிப்பே கிடையாது. அது பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுங்கிற நிலைக்கு கொண்டு வரணும் மனுஷனை, இல்லைன்னா ரட்சிப்பு கிடையாது. அது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வேறொரு விதமாக சொல்கிறாரு பாருங்க. அது எப்படி எனில் 3ஆம் வசனம், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. அதாவது நியாயப்பிரமாணம் செய்ய முடியாத செய்கிறதுக்கு தான் இயேசு வந்தாருன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் அது பாதிப்பை உண்டாக்குறதுக்காக அப்படி செஞ்சாருன்றாரு. ஏன் நம்மளை பாவத்தை போக்கி விடுவித்தாரு? தேவனுடைய நீதியை நமக்கு தந்தாரு. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். ரோமர் 13ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 8ஆம் வசனத்திலேருந்து 10ஆம் வசனம். சிலர் கேட்குறாங்க இல்லையா, 10 கற்பனை என்னையா பண்ணுறது, நமக்கு இனிமேல் தேவையில்லையா? சிலர் சொல்கிறாங்க தேவையில்லையே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. பாருங்கள் 13:8 10, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனா இருக்கிறான்றது எந்த நியாயப்பிரமாணத்தை சொல்லுது தான் 10 கட்டளையை சொல்லுது. எப்படி எனில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா என்ற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. எல்லா கற்பனைகளும் வேற எந்த கற்பனையாக இருந்தாலும் சரி, கடவுளுடைய கற்பனையாக இருந்தாலும் இந்த ஒரே வார்த்தையில், எந்த வார்த்தையில், அன்புங்கிற ஒரே வார்த்தையில் மொத்தமாக அடங்கி இருக்கின்றார். அன்பு கூர்ந்தா எல்லா கட்டளையும் கடைப்பிடிச்ச மாதிரி ஆயிடுதுன்றார். அது உண்மைதான். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. இதை பற்றி அப்புறம் பேச போகிறோம். இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறோமா நம்ம கிறிஸ்தவர்கள்? நியாயப்பிரமாணத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? நான் சொல்கிறேன், நியாயப்பிரமாணத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம், அதை கனப்படுத்துகிறோம். முன்னதான் கனப்படுத்தாமல் அதுக்கு எதிராக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். தீத்து 2:11 சொல்கிறாரு, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, கவனிங்க, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, இப்போ கவனிங்க, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும்
மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு, எதுலேருந்து மீட்டுறாரு பாருங்க, எல்லா லாலெஸ்னஸ்லேருந்து ஆங்கிலத்தில் வருது. லாலெஸ்னஸ்னா ஒழுங்கீனமான தேவனுடைய பிரமாணங்களுக்கு எதிராக வாழ்கிற அந்த வாழ்க்கை, அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. அக்கிரமங்கள் நின்றுன்னா லாலெஸ்னஸ்லேருந்து நம்ம மீட்டு கொண்டாராம். ஒரு மொழிபெயர்ப்பின்படி இங்கிலீஷில் லாலெஸ்னஸ்னா எந்த சட்டமும் இல்லாமல் வாழ்கிறது, இஷ்டத்துக்கு வாழ்கிறது, அந்த மாதிரி வாழ்க்கை, அதான் அக்கிரமம். அது மட்டும் இல்லை, நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்ம சுத்திகரிக்கும்படி. அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறார், நான் கேட்குறேன், நற்கிரியை வேணாங்கிறாங்க இவங்க கிருபையை போதிக்கிறவர்கள். நற்கிரியை வேணாம்னு போதிக்கிறாங்க. யார் போதிச்சா? காது கொடுத்து கேட்குறதே கிடையாது, சும்மா இஷ்டத்துக்கு விடுறது. யாரும் அப்படி போதிக்கல, போதிக்கவும் மாட்டாங்க நற்கிரியை வேணான்னு. நற்கிரி செய்ய பக்தி உள்ளவர்களாக முடியாத தான் இயேசு நம்மை மீட்டார்னு வேதவசனம் அப்படியே சொல்லுகிறது. இன்னும் நிறைய வாசிக்கலாம். ரோமர் 7:6 பாருங்கள் எப்படி சொல்லியிருக்குது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக. அதாவது கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது, அதாவது நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியும் போது வெறும் எழுத்தின்படி கீழ்ப்படுகிறவர்களா அல்ல. நியாயப்பிரமாணத்தை பற்றி தான் அங்கே சொல்லுது வெறும் எழுத்தின்படி கீழ்ப்படுகிறவர்களா அல்ல, புதுமையான ஆவியின்படி அதை செய்கிறவர்களாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். 1 யோவான் 5:3 ஒரு வசனம், ரொம்ப அருமையான வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அப்ப எதுக்கு நம்ம மீட்டிருக்கிறாரு, ரட்சித்திருக்கிறாரு? எதுக்கு கிருபை எதுக்கு அளிக்கப்படுகிறது? இதுக்காக தான். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். தியானம் கற்றுக்கிற ஒரு பிள்ளையை எடுத்துங்க. சில நேரத்தில் பிள்ளைங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டாங்க. கொடுக்குற ஒரு பெரிய ஆளாக இருப்பார் பாருங்க, அவர் கற்றுக் கொடுப்பாரு. இது கற்றுக்கிட்டு தத்துக்காமத்துக்கான வாசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்கு ஒரு விரலையும் அசைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். எப்படா முடியும்னு காத்துக்கிட்டு இருக்கும் பாடம். இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி முடியலான்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பீஸுன்னு சொல்லி அதை போட்டு அதை வச்சுக்கிட்டு மல்லு கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அது கற்றுத்தர்ற வாத்தியாரை பாருங்கள், அவர் கான்செர்ட் பியானிஸ்டாக இருப்பார், அவர் பெரிய ஆளாக இருப்பார். அவர் வாசிக்கிறத பார்த்தீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படி வாசிப்பார். வெறும் எக்ஸ்ப்ரெஷன் மேலே கவனம் செலுத்தி வாசிப்பார். ஏன்? அவருக்கு அது இன்பமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறது, அழகாக ரொம்ப ஸ்மூத்தாக அதை வாசிக்கிறாரு. இந்த பிள்ளைக்கு அது தண்டனை மாதிரி இருக்குது உட்காந்து வாசிக்கிறது. ஆனால் அவருக்கு அது இன்பமாக தன்னுடைய தாளந்துகளை பயன்படுத்தி அழகான ஒரு இசையை மீட்டுகிறதுக்குரிய வாய்ப்பாக எண்ணி அதை பண்ணுறாரு. அப்படி தான் நியாயப்பிரமாணத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறதுங்கிறது பாரமான ஒரு காரியம் அல்ல. சந்தோஷத்துடனே, மகிழ்ச்சியுடனே, கலிகூறுதலுடனே அது செய்கிறோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபை அப்படிப்பட்ட கிரியை நமக்குள்ளே செய்திருக்கிறது. அப்போ கிருபை அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வந்துருச்சு. செய்ய முடியாத இருந்த ஆளை செய்ய முடியுங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்துருச்சு. பிரமாணத்துக்கும் விசுவாசிக்கும் என்ன சம்பந்தம்? தான் சம்பந்தம். இப்போ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடியவனாக மாறிவிட்டான் மனுஷன். காட் பிளஸ் யூ. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்ட மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உள்ளங்களில் பதியட்டும், விளங்கட்டும். இது குறித்த வெளிச்சத்தை தருவீராக, அறிவை தருவீராக. கிருபையை புரிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே, கிருபையின் மேன்மையை புரிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. நியாயப்பிரமாணத்துக்கு
முடிவாய் கிறிஸ்து இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளட்டும். நாங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளட்டும். கிறிஸ்து தேவனுடைய ஆவியை கொண்டு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவுகிறார் என்பதை புரிந்து கொள்ளட்டும். கர்த்தாவே, இந்த காரியங்கள் புரிந்து கொள்ளப்படட்டும். இன்றைக்கு வெற்றிகரமான வாழ்க்கைக்குள்ளே நடத்துவீராக. தோல்வியில் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கைகள் வெற்றிகரமாய் மாறட்டும். ஒவ்வொரு நாளும் வெற்றியை அவர்கள் அனுபவித்து ருசி பார்க்கட்டும். கர்த்தாவே, ஆசீர்வாதத்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக்குவீராக. உடைய கிருபை பெருகட்டும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கிருபை பெருகி தலைக்கட்டும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தாவே, பெரிய பாதிப்பை அது உண்டாக்கட்டும். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக்குவீராக. ஜனங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுடைய உள்ளங்களில் நீர் கிரியை செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அற்புதமான வாழ்க்கைக்குள்ள அநேகர் பிரவேசிக்கட்டும், நுழையட்டும். உடைய கிரியை ஒவ்வொரு உள்ளங்களில் நடைபெறட்டும். கர்த்தாவே, உடைய கிருபைகளுக்கு போதுமானதாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வெற்றியை எங்களுக்கு கொடுக்க அது போதுமானதாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையை கொடுக்க போதுமானதாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக. சட்டையின் கீழ் மறைத்துக் கொள்வீராக, பாதுகாப்பீராக. இந்த காலகட்டங்களில் எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. போதுமானவராய் நீர் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை போதுமானதாக இருக்கிறபடியால் உமக்கு